குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். காந்தமலை ஒரு முறை நீங்கள் போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை அழைத்து முக்திக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு இடம் தான் அந்த காந்தமலை, அண்ணாமலையார், உண்ணாமலையார். ஆனால் மற்ற கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, அந்த மலை தான் சிவன். அது சிவன் ஸ்தலமாக இருந்தாலும் இது முருகனுக்கான ஒரு ஆதிக்கப்பட்ட இடம். அகத்திய மாமுனிவர் தன்னுடைய கையால் அங்கே நவகிரகத்தை பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார் அப்படின்னு தான் ஒரு ஐதீகம். அண்ணாமலையாருடைய அடிப்பாதம் அங்கே இருக்கு. சூல சூட்சமன் அது பேர் அங்கே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. மலையே இறைவனாக இருக்கிறார். இது அக்னி மலை, 1000 ஆண்டுகளுக்கு உருவான இயற்கையான உருவான மலை. ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிறவி பயன் கிடைக்கும். 2 முறை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும். 3 முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு பாவங்கள் நேரும். 4 முறை சுற்றி வந்தால் நீங்கள் ஞானி ஆகிடுவீங்க. திருவண்ணாமலையே தங்க மலையாக இருந்தது முத மன கஷ்டத்தில் வராங்க. சிவனை கும்பிட கூட நாளாக சாதாரண மனிதரே வந்து சித்தராக மாறிடுது. ஒரு அப்போ ஒரு ஸ்டேஜ் ஒரு கட்டள ஒரு ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா பாரத தேசம் மொத்தம். திருவண்ணாமலை கோயிலை பற்றி நிறைய காணொளிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களே நிறைய முறை திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருப்பீங்க, அருணாச்சலேஸ்வரரை வந்து தரிசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காணொளியில் அடடே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருவண்ணாமலையில் இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த காணொளி. யாரும் அறிந்திராத திருவண்ணாமலை கோயிலுடைய ரகசியங்களை இந்த காணொளியில் சொல்ல போகிறோம். வாங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிங்க, அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்கலாம். திருவண்ணாமலை, அண்ணாமலை என்றாலே அது முக்திக்கான ஒரு ஸ்தலம். சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் யோகிகளும் இன்றளவும் அரூபமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம். அதாவது அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலம், சொல்ல வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா அதுக்கான பெருமையை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கும் போது உண்மையிலே நம்மளுக்கு இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். அது சொல்லுவாங்க காந்தமலை. ஒரு முறை நீங்கள் போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை அழைத்து முக்திக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு இடம் தான் அந்த காந்தமலை, அண்ணாமலையார், உண்ணாமலையார். சிவன், பிரம்மா, விஷ்ணு இதில் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு ஈகோ அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கான இடம்தான் ஆதி அருணாச்சலேஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே அடி அண்ணாமலையில் இருக்குது. அங்கே தான் அந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு, யார் பெரியவர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடிமுறை யார் பார்த்தாங்கன்றது புராண கதை உங்களுக்கு தெரியும். இது இங்கே மலையே சிவனாக இருக்கார். இங்கே என்னென்னா மற்ற கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா, அந்த மலை தான் சிவன். சிவபெருமானை நீங்கள் எந்த வடிவத்தில் இங்கே பார்க்க முடியும்னா மலை வடிவத்தில் பார்க்க முடியும். நின்று அண்ணாமலையாரே, அருணாச்சலேஸ்வரே அப்படின்னு சொல்லிட்டாவே போது முக்தி கிடைக்கும். நினைத்தாலே முக்தி. இன்னும் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்கிறப்பாரு, நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலைன்னு சொல்லும்போது அங்கே வந்து பக்தர்கள், வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரி புண்ணிய விஷயங்கள் நடக்கும்னு கேட்டு பாருங்கள். நினைத்ததை உடனடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை கோயிலில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் அடையிருக்கு. தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம சித்தர்கள், முனிவர்களும், மகான்களும் அந்த புண்ணிய பூமியில் பல விஷயத்தை நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. நான் நிறைய இடத்துல பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், ஐயா அது சிவன் ஸ்தலமாக இருந்தாலும் இது முருகனுக்கான ஒரு ஆதிக்கப்பட்ட இடம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம். அப்புறம் என்ன அர்த்தம்? முருகனுக்கும் ஆளுமையான இடம், முருக பக்தர்களுக்கும் முக்கியமான இடம். அது சிவனுடைய அருளால் தான் வெளியே வந்தவர் முருகப்பெருமான். அப்போது சிவன் பாதத்தை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு மிக எளிமையான வழி, முருகப்பெருமானை பற்றி செல்வதுதான் சிவன் பாதத்தை அடைய முடியும். இதுதான் தத்துவம். அப்போ இந்த இடத்துல அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். திருவண்ணாமலை போகிற அன்பர்கள் அவசியம் இதை நோட் பண்ணுங்க. கொடிமரத்துக்கு இடதுபுறமாகவே இருக்கும். மிக 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 அற்புதமாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம். மற்ற ஸ்தலங்களில் அவர் வெற்றி பெற்று நின்னது மற்ற விஷயங்கள்லாம் வேற. ஆனால் காட்சி கொடுக்குறார் அருணகிரிநாதருக்கு. அந்த எப்போ எவ்வளோ பெரிய புனித இடமா இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷமாக நின்று தியானம் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ அற்புதமான விஷயம்.
அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்குள்ள வரும்போது மூலவர் அண்ணாமலையார், அவரை பற்றி சக்தியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையாக நின்று கும்பிட்டுவாங்க. இங்கே விஷயம் என்னென்னா, மக்கள் அறக்க பறக்க போகிறீங்க, அப்படி தயவு செஞ்சு போகாதீங்க. இறைவனை நெருங்க நெருங்க அவர் உங்களை நெருங்குவார். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவனை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது இறைவனை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்காரு. அதனால் பொறுமையாக பதட்டம் இல்லாமல் இறை தரிசனத்தை பாருங்கள். உண்ணாமலையார் சக்தியினுடைய பிறப்பிடம். அவங்க 2 பேர் சேர்ந்த இடம் தான், பரிபூர்ண இடம் தான் அந்த திருவண்ணாமலை அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லப்படக்கூடிய விஷயந்தான் இது. என்னென்னா, அகத்திய மாமுனிவர் தன்னுடைய கையால் அங்கே நவகிரகத்தை பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார் அப்படின்னு தான் ஒரு ஐதீகம். அகத்தியர் எல்லா இடத்துலையுமே அவருடைய கையால் வந்து நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வைக்கல. குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அகத்திய மாமுனிவர் தன்னுடைய கையால் நவகிரகத்தை பண்ணி வச்சுருக்காரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டிகிரி கணக்குன்னு உண்டு. இந்த டிகிரியில் தான் ஒரு கிரகங்கள் அமைப்பு உண்டு. அந்த மாதிரி டிகிரி வடிவத்தில் முழுமையான வடிவத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலை இருக்கிற நவகிரக ஸ்தலம். மிக அற்புதமான ஸ்தலம். இன்னொன்று, அதுக்கு அந்த நவகிரகத்துக்கு அப்படியே நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் இருப்பார். நம்மளோட கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய, அதை மெயின்டைன் பண்ணி சொல்லக்கூடிய சித்திரகுப்த மகான் அங்கே இருக்கார். அதனால் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகக்கூடிய அன்பர்கள், நீங்கள் தெரிந்தோ தெரியாமல் ஏதாவது வாழ்க்கையில் தவறு செய்திருந்தால் அந்த சித்திரகுப்தன் மன்னிப்பு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவ கணக்கு குறைக்கப்படும். முழுமையாக கர்மாவை தீர்க்க முடியாது. பாவ கணக்கு குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, சிவனை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சித்திரகுப்தன் மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் உண்ணாமலையாரை பார்க்குறீங்க. உண்ணாமலையார் பார்த்துட்டு வெளியே வரும்போது மிக 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 முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அண்ணாமலையாருடைய அடிப்பாதம் அங்கே இருக்குது. சூல சூட்சமன்னு அதுக்கு பேர் அங்கே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாமலையார் பாதம் மலை மேலே ஒன்று இருக்குது, கோயிலுக்குள்ளேயும் இருக்குது. இதுதான் அந்த இடத்துக்குடைய பெருமை. என்னென்னா, சித்தர்கள் மகான்களுக்கு அம்மையப்பராக காட்சி கொடுத்த இடம் தான் அந்த சூல சூஷ்டபர்னு சொல்லிட்டு அந்த இடம் இருக்கும், கோயில் இருக்கும். அந்த இடத்த அவசியம் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அந்த கோயிலே மிக முக்கியமான இடம்ன்றது அந்த அண்ணாமலையாருடைய பாதம் இருக்கக்கூடிய இடம், சரணாகதிக்கான இடம். ஏன்னா அம்மையப்பராக காட்சி கொடுத்துருக்காரு சித்தர் மகான்களுக்கு. நாம் அந்த இடத்துக்கு தயவு செஞ்சு போகணும். அந்த கால் பாதத்தை வணங்கிட்டு வாங்க. பக்கத்தில் பிள்ளையார் இருப்பார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒட்டுமொத்தமான ஒரு சக்தியினுடைய இருப்பிடம் அந்த கால் பாதம், சரணாகதிக்கான இடம். அந்த இடத்துல நீங்கள் விழுந்து வணங்கி மனசார கும்பிட்டு வந்தால் எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பங்களை போக்கக்கூடிய சக்தின்றது அந்த அண்ணாமலையாருடைய பாதத்துக்கு உண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பல்வேறு ஜீவ சமாதிகள் நிறைந்த இடம் தான் திருவண்ணாமலை. கிரிவல பாதையில் அவ்வளோ சித்தர்கள் மகானுடைய ஜீவ சமாதி இருக்குது. இன்றைக்கும் அடிமுடி காணா அண்ணாமலையாரை காணுவதற்கு தவம் புரிஞ்சுன்னு அரூபமாக அங்கே சித்தர்கள் ஏதோ வடிவத்தில் வாழ்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் மட்டும்தான் அங்கே இறைவன் இருக்கார், சித்தர்கள் இருக்காருன்னு சொல்லவே முடியாது. ஒரு மிகப்பெரிய பணக்காரனாகவும் அங்கே சித்தர் மகானை சுற்றி நிற்பாங்க. ரொம்ப ஏழ்மையாக வரி நிலையில் இருப்பாங்க. மிருகங்களாக இருப்பாங்க, பறவைகளாக இருப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டர்லையும் இருப்பாங்க. இதை உணர்வுபூர்வமாக நீங்கள் ரெகுலராக அந்த கிரிவலம் வரவங்கள மக்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் சிம்டம்ஸ் அவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உணர்வுபூர்வமாக சம்மந்தப்படுற விஷயம். தன்னை உணர்ந்தவன் பேச மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது போன்ற உணர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம் அதிகமாக அந்த கிரிவல பாதையில் வரும்போது நடக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நடக்கும். அது நடக்கும்போது தான் திரும்பவும் அடுத்தடுத்து அந்த அதாவது சொல்லுவாங்கள்ல, சிற்றின்பம் அதுக்கப்புறம் பேரின்பம். அந்த பேரின்ப பெருவாசல் திறக்கணும். அந்த திறக்கிறதுக்கான கதவுக்கான சாவி இந்த கிரிவல பாதையில் இருக்குது. நீங்கள் சுத்த என்ன ஆகும்னா மனசுக்குள்ளே இனம்பெரியாத ஒரு இன்பம் ஏற்படும். அந்த இன்பத்துக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் யார் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்க. வழக்கமாகவே கிரிவலம் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. அதுதான் அது விஷயம். அப்போது பேரின்பத்துக்கான அந்த வாசல் திறக்கக்கூடிய இடம் வந்து அண்ணாமலையாருடைய திருப்பாதம், அந்த கிரிவல பாதம். அவ்வளோ மகான்கள் இருக்காங்க, அருவமாக இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு இடமும் புனிதமான இடம். சந்திரலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், சூரியலிங்கம், ஏகப்பட்ட வடிவத்தில் இறைவன் உங்களுக்காக காட்சி கொடுத்து அருளை கொடுத்து காத்து நிற்கார். அதனால் அந்த பகுதியில் போகிற மக்கள் அந்த கிரிவலம் போகும்போது ரொம்ப அமைதியாக ஆத்மார்த்தமாக இறைவனை மட்டுமே நினச்சிட்டு ரொம்ப பொறுமையாக வாங்க. அவசரமாக போகணும்னு அவசியம் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் 365 நாளும் அங்கே வந்து உங்களுக்கு கிரிவலம் வந்து நடந்திருக்கு. இரவு நேரத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால் பொறுமையாக போயிட்டு சிவன் பாதத்தை தொழுதுட்டு, திரும்ப சொல்கிறேன், அந்த கோயிலுக்குள்ளே முக்கியமான இடம்ன்றது சிவன் பாதம், அண்ணாமலையோட திருப்பாதம். அதை தயவு செஞ்சு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை வாழ்க்கையில் எல்லா சுபிட்சங்களுமே நிறைவாக கிடைக்கும். அது அனுபவத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அருணிநாதனுடைய ஜீவசமாதி உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கும். அந்த உண்ணாமலையாரை பார்த்துட்டு வெளியே வரும்போது இருக்குது. அது அவர் ஜீவசமாதி அடைந்த இடம் இதுதான் சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. அதாவது சித்தர்கள் மகான்களுக்கு இடம் பொருள் ஏவல் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இருக்கிற குறிப்புகள் பிரகாரம்
அவர் இங்கே தான் ஜீவ சமாதி அடைந்தார்ன விஷயம் இருக்குது. அதே மாதிரி பல சித்தர்கள் அந்த கோயிலுக்குள்ளே ஆங்காங்கே தவம் புரிந்த இடங்களும் இருக்குது. அது குறிப்பிட்ட மக்களுக்கு தெரியுது, அவங்கள படி வணங்கிட்டு வராங்க. பட் நீங்கள் அதை பற்றி கவலை வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு. அதுவும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பற்றி எடுத்த அந்த அருணகிரிநாதருடைய ஜீவசமாதி அங்கே இருக்கிறதுனால சக்தியினுடைய பீடமாகவும் அது விளங்குது. ஆனால் ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு வாங்க. முதல்ல கொடிமரத்தை பார்க்குறீங்க, அப்புறம் முருகப்பெருமானை தரிசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே அண்ணாமலையரை பார்க்குறீங்க, உண்ணாமலையரை பார்க்குறீங்க, அண்ணாமலையுடைய அடிப்பாதத்தை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நவகிரகத்தை வரீங்க, சித்திரகுப்தரை பார்க்குறீங்க, பைரவ பெருமான்கிட்ட ஐயா நான் எதையும் எடுத்துன்னு போலையா அப்படியே சுட்டா விட்டு போயிட்டு ஐயா பார்த்துங்க, இறைவனுடைய அருளை மட்டும்தான் நான் வாங்கின்னு போகிறேன், வேறு எதுவும் வாங்கி போகலன்னு சொல்லிட்டு அந்த பைரவ பெருமான்கிட்ட அனுமதி பெற்று அமைதியாக உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தியானம் பண்ணிவிட்டு, தியானம் பண்ணால் நீங்கள் எந்த மந்திர உச்சாரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமானே அப்படின்னு நினச்சி அமைதியாக உட்கார்ந்தாவே உங்களுக்கு எல்லா அருட்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகளை வழங்கி உங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. மலையே இறைவனாக இருக்கிறார். இது அக்னி மலை, 1000 ஆண்டுகளுக்கு இயற்கையான உருவான மலை. அருணம் அப்படின்னு சொல்கிறோம், அசலம்ங்கிறோம். அசலம்ங்கிறது சூரியன் குறிக்கும், அக்னியை குறிக்கும். காசியில் இறந்தால் முக்தி, காஞ்சியில் பிறந்தால் முக்தி, திருவாரூரில் இதில் முக்தின்னு சொன்னாங்க. இங்கே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் திருவண்ணாமலை. எனக்கு மொபைல் அங்கே போனால் டவர் கிடைக்காது, இங்கே வந்தால் டவர் கிடைக்கும். ரீசன் என்னென்னா டவர் பக்கத்தில் இருக்குது. இது டவர் கிடைக்கிற இடம். நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணோம்னா, கடவுளை உணர வேணும்னா, இறைவனை உணரணும்னா, நீங்கள் யாருன்னு உணரணும்னா இந்த டவர் பக்கத்தில் வந்தால் தான் தெரியும். அதனால் இந்த டவரை நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்கள் செல்ஃபோன் நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும். வாங்க. கிரின்னா வளம்னா, கிரின்னா மலை, வளம்னா சுற்றி வர்றது, அவ்வளோதான் கிரிவலம். ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிறவி பயன் கிடைக்கும். 2 முறை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும். 3 முறை உங்களுக்கு பாவங்கள் நேரும். 4 முறை சுற்றி வந்தால் நீங்கள் ஞானி ஆகிடுவீங்க. இருந்தவங்க ஞானி இல்லை, எல்லோரும் ஞானி ஆகிடும். நன்றி. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையே தங்க மலையாக இருந்தது முத. அதுக்கப்புறம் வெள்ளி மலையாக மாறிச்சு. அதுக்கப்புறம் கலியுகத்தில் கல்லா மாறிடுச்சு. இன்னும் போனால் உள்ளே போனால் நிறையா தங்கங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் கிரிவல சித்தர்கள் அங்கே தான் அவங்க சும்மா சாதாரணமாக வராங்க, மன கஷ்டத்தில் வராங்க. சிவனை கும்பிட கூட நாளாக சாதாரண மனிதரே சித்தராக மாறிடுறாரு. திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே உங்கள் மனசுக்கு ஞாபகம் வர்றது என்ன? இந்த திருவண்ணாமலையோடைய ஆறான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். திருவண்ணாமலை ஆறான்றது சிவன் தான், அந்த மலையே சிவன். நீங்கள் ஒரு நிமிஷம் திருவண்ணாமலைன்னு சொல்லி கண்ணு முன்னப்பதும் அவரோட காட்சி அவங்க பார்க்கலாம். அதை உண்மையாக அடைஞ்சவங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும். கலசப்பாக்கம், இங்கேருந்து கலசப்பாக்கம் போனீங்கன்னா பூண்டி மகான் ஆற்று சாமிகள் ஜீவசமாதி. நீங்கள் அங்கே போனால் அங்கே அடி வச்சு உடனே போதும், நம்மளோட அவங்கேருந்து வர்ற வைப்ரேஷனு பேச்சுன்றதே ஆகாது. ஒரு மனுஷன் அங்கே போனால் போதுங்கண்ணா. ஏன்னா ஜீவசமாதின்றது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. இன்னொன்று அங்கே அடி வைக்கிறது அசல் அவங்களோட அனுமதி இருந்தால் தான் அங்கே போய் அடி வைக்க முடியும். அவ்வளோ ஒரு விசேஷம். அவரே இல்லை, நம்ம ரமண மகர்ஷி, மூக்குப்படி சித்தர், விசிறி சாமிகள், இதெல்லாம் ஜீவசமாதியான ஒரு அற்புதமான ஒரு மலை திருவண்ணாமலை. இங்கே அடி வைக்கிறது அவங்களோட சம்பூர்ணமான ஒரு அனுகிரகம். சிவத்தியானம், சிவச்சிந்தனை, சிவநாமம். இங்கே வரணுன்றது அவங்க மனதில் சிவன் நாமத்தை சொன்னால் போதும், இங்கே வரத்துக்கு அனுமதி வந்த மாதிரி தான். எப்போ அது யாரோ யாரோ வாங்க நீங்கள் பண்ணுங்க, அது மாதிரி கிரிவலம் பண்ண உங்கள் குறை தீரும் அன்ற மெயின் செட்டோடு வரக்கூடாது. சிவனோட அனுகிரகம் முன்ன வர வேண்டியதுன்னா சிவநாமத்தை நித்தியம் பண்ணி சிவ சிந்தனை இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லைண்ணா. ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட இருந்து அந்த அனுகிரகம் ஆகப்பட்டது வரும். ஒருத்தர் கூப்பின்னு வர தரல, அவங்களே கிளம்பி வந்துடுவார். துணை சிவன் தான், இதுதான் சத்தியம். ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை அப்படின்னு நீங்கள் இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். திருவண்ணாமலை க்ஷேத்திரம் இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஸ்டேஜ் ஒரு கட்டளை ஒரு ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியா பாரத தேசம் மொத்தமே ஜொலிப்பினுக்குது. திருவண்ணாமலை க்ஷேத்திரம் இப்போது இன்றைக்கி கிரிவலை பாதை, சித்ரா பௌர்ணமி, குரு பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி விசேஷமாக தொடர்ந்து ஒரு 40,000 to 60 லட்சம் பேர் பண்ணுறாங்க. வரப்போகிற காலத்தில் எவ்ரி டே, ஆனால் பிரதி ஒரு நாள் இங்கே சுமார் 10 to 15 லட்சம் பேர் கிரிவலம் ஒரு பெரிய வரலாறு உருவாக்க போகுது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.